நான் இதுவரை நடந்த 4 குரூப் 1 ப்ரிலிமினரியிலுமே வந்து எந்த ஒரு ப்ரிலிமினரியிலுமே நான் வந்து பார்டரில் பாஸ் பண்ணல. நான் நல்ல ஸ்கோர் கட் ஆஃப் 130னா வந்து 145 150 4 அட்டம்ப்ட்ஸ்லையுமே வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியுதுன்னா அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபீல்டுக்குள்ளே வர ஒருத்தர் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து எப்போவுமே ப்ரிலிமினரிக்கு நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் எல் மெத்தட் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். எல் மெத்தட் அப்படின்றது என்னென்னா, ஸோ எந்த இடத்துல நமக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம லைஃப்பில் ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்கோ அப்போ தான் நம்ம யார் அப்படின்றத வந்து அந்த ஒரு விஷயம் உணர்த்தோம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் வினோத். நான் சமீபத்தில் 2022 நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வாகி டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 4th குரூப் 1 அட்டெம்ப்ட். இது நான் 4 முறை மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அதில் வந்து 2 முறை நான் இன்டர்வியூ போயிருக்கேன். இந்த முறை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 9 years ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒர்க். இதோட ரிசல்ட்டு தான் வந்து இந்த 2022 நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 ஸ்டேஜ் எக்ஸாம். ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ முதல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி, முதல்நிலை தேர்வு. இந்த முதல்நிலை தேர்வு பார்த்திங்கன்னா வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம எடுக்கிற மார்க்ஸ் வந்து நம்மளோட போஸ்டிங் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் தான். ஸோ இனிஷியலாக வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரணம், முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் எல்லாமே, ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் இருக்கும், வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து சங்கர் கணேஷ் புக்ஸ் இருக்கும், அப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கும். ஸோ இது மாதிரி அடிஷ்னல் புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபீல்டுக்குள்ளே வர ஒருத்தர் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். 6th-12th வரைக்கும் எல்லா புக்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு 3 அட்டம்ப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஹார்ட் காப்பியாக தான் படித்தேன். இப்போ சமீபத்தில் தான் நான் வந்து டேப் ஒன்று வாங்கினேன். ஸோ டேப்பில் எல்லா புக்ஸுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னுமே வந்து தினம் அந்த புக்ஸ் எல்லாமே அந்த பேஜெலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான் டேப்பில். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனில் இனிஷியலாக நம்ம செய்ய வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் சொல்லுவாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், அந்த புக்ஸ் நம்ம வாங்கணும். அடுத்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். கட்டாயமாக ஸ்கூல் புக்ஸ் படித்தே ஆகணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இது மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் புக்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல வந்து 6th புக்லேருந்து நம்ம ப்ரிப்பரேஷனே தொடங்கலாம். 6th புக் படிக்க வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். என்னடா அது ரொம்ப எளிமையாக இருக்கே, 6th-லேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் வந்து கௌரவ குறைச்சலாம்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனே ஆரம்பிக்கும். 6th 7th 8th 9th 10th அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் 11th and 12th புக்ஸ் வந்து படிக்காமல் விட்டுருவாங்க. பட் கட்டாயமாக 11th and 12th புக்ஸ் குரூப் 1 படிக்கிற எல்லாருமே படித்தே தீரணும். பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு நிறையா மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து 11th and 12th புக்ஸில் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் 6th to 12th புக் எல்லாமே வந்து நம்ம தருவாக படிச்சிடணும். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு படிக்க நேரம் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். பட் கட்டாயமாக ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் படித்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். மீன்வைல் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். தினமும் வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஆப்டிடியூட் நீங்கள் ஒர்க் பண்ண தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ப்ரிலிமினரி முன்னு சொன்ன மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸில் வந்து கட் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து 135 அந்த 135 to 140 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எப்போவுமே கட் ஆஃப் விட ஒரு 5 மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. 10 மார்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 135 கட் ஆஃப் இருக்குன்னா 145 150 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட் எல்லாமே சீக்கிரம் வருது. முன்னே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சிட்டோம்னா 4 months or 6 months வந்து ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 4 months 6 months வந்து நமக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுமா பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸாம் முடித்த டே 1லேருந்து நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்ல ஒரு ஹியூஜ் மார்ஜினில் வந்து நம்மளோட ப்ரிலிமினரி ஸ்கோர் இருக்கணும். ஸோ அதனால் ப்ரிலிமினரியை வந்து ஒரு முக்கியமான எக்ஸாமை மனசில் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிக்கணும். நல்ல ஹியூஜ் மார்ஜினில் ப்ரிலிமினரி நல்லா பண்ணணும். எக்ஸாம்பிள் 150+ வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்து ப்ரிலிமினரிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வாஸ்ட் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும்.
நம்ம வந்து நிறையா புக்ஸ் எல்லாமே படிக்கணும். மெயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம சுருக்கிடணும். எவ்வளோ லிமிட்டட் மெட்டீரியல் இருக்கோ அந்த லிமிட்டட் மெட்டீரியலை வந்து வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ப்ரிலிமினரிக்கு வந்து எவ்வளோ வாஸ்ட்டாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு வாஸ்ட்டாக நம்ம படிக்கணும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரிலிமினரி வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஸோ நமக்குள்ளே வந்து இந்த விஷயம் நம்ம படித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்குள்ளே தோணுனாலே நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வாஸ்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். மினிமம் வந்து ஒரு 1000 கொஸ்டின்ஸாவது நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். 1000 கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லை, 1000 கொஸ்டின்ஸ், 1000 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த ஆப்டிடியூட் எல்லாமே ஒரு குறைஞ்ச ஒரு 200 கொஸ்டினாக நம்ம சால்வ் பண்ணால் தான் வந்து அந்த அப்டேட்டில் நம்ம கரண்ட் அப்டேட்டில் நம்ம இருப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கலாம். தினமணி, தமிழ் இந்து படிக்கலாம். இங்கிலீஷ் வந்து எல்லாமே படித்து நம்ம வந்து டெய்லி நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா கம்பைலேஷன் வந்து கிடைக்குது, இன்ஸ்டியூட்லேருந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து நிறையா வெப்சைட் எல்லாமே இருக்குது. ஸோ அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். அடுத்து எக்ஸாம் டைமில் நம்ம ப்ரிலிமினரிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கவனமாக படிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரிக்கு வந்து வெறும் பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எய்தர் ப்ளூ ஆர் பிளாக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இதுவும் மாற்றிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது வந்து மாறி வரும். ஸோ அதனால் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி கேண்டிடேட்ஸ் அந்த விஷயத்தை நம்ம படிக்கணும். அடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம படிக்கிறோம்னா ஷோர் ஷார்ட் எல்லாமே முதல்ல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வந்துடணும். சில கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டாக இருக்கும், ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை எல்லாமே வந்து ரவுண்டு பண்ணிட்டு நம்ம பின்னாடி அப்படியே வந்துடணும். அடுத்த கொஸ்டின் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சில கொஸ்டின் பேப்பரில் வேறு பேஜில் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து வேறு இடத்துல கேள்வியாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து 2014 நடந்த குரூப் 2 கூட பார்த்திங்கன்னா பூஜ் எர்த்குவேக் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அது 2 பேஜ் திருப்பினா அதுக்கான ஆன்சர் வேறு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இந்த கேள்விக்கு நமக்கு தெரியலனாலையும் அந்த கேள்விக்கான பதில் வேறு இடத்துல இருக்கலாம். ஸோ அதனால் ஷோர் ஷார்ட்டில் வந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட். ஸோ ஷோர் ஷார்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது 1 எலிமினேஷன் 2 எலிமினேஷன் அப்படின்ற மெத்தடில் வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு வரணும். அடுத்து எப்போவுமே ப்ரிலிமினரிக்கு நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் எல் மெத்தட் நான் ஃபாலோ பண்ண சொல்வேன். எல் மெத்தட் அப்படின்றது என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணுற சமயத்தில் நமக்கே தெரியாமல் கவனக்குறைவாக வந்து வேறு இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். அது எல்லாருக்குமே நடக்கிறது தான். பட் 0 எரர் வரணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் பார்த்திங்கன்னா எல் மெத்தடில் எப்போவுமே எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலையும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் பார்க்கணும், அடுத்து ஆப்ஷன் போகணும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 36th கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் 36 கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களால் 0 எரர் 0 கவனக்குறைவு இல்லாமல் நீங்கள் வந்து இது கொண்டு வரலாம் நீங்கள் பேப்பரை. ஸோ அதனால் எல் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து கொஸ்டின் நம்பர் பார்க்கணும், அடுத்து ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கலாம், பட் இதில் வந்து எரர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு வரலாம். அடுத்து ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா வாஸ்ட்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நமக்குள்ளே வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்ம போகிறோம்னா இதுக்கான பதில் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு சொல்லும். நிச்சயமாக அது வந்து ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் இதுவரையும் நடந்த 4 குரூப் 1 ப்ரிலிமினரியிலுமே வந்து எந்த ஒரு ப்ரிலிமினரியிலுமே நான் வந்து பார்டரில் பாஸ் பண்ணல. நான் நல்ல ஸ்கோர் கட் ஆஃப் 130னா வந்து 145 150 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ ப்ரிலிமினரி முடிச்ச அடுத்த நாள்லேருந்து என் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்க வந்து வசதியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரிலிமினரிக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் தரணும். ஸோ இந்த ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் வர கொஸ்டின்ஸ் வந்து எந்த கொஸ்டினுமே நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் மாடர்ன் இந்தியா இந்த 2 ஏரியா வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். வந்து 20 கொஸ்டின்ஸ் வருது, 2 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் வருதுன்னா 20+ வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எய்ம் பண்ணோம். ப்ளஸ் மேக்ஸில் ஆப்டிடியூடில் ஃபுல் ஸ்கோர் எய்ம் பண்ணணும். இப்போ 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 22 மினிமம் 22 வந்து நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ இதில் ஒரு 22 ப்ளஸ் ஜிஎஸில் வந்து இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாலே வந்து நமக்கு வந்து நல்லா பூஸ்டப் ஆகி வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து 10+ ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு மட்டும் இல்லை என்டையர் ஸ்டேட்டுக்குமே அப்படி தான் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போதே வந்து
இது வந்து டஃப்பாக தான் இருக்கணும், ஏன்னா அந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் அப்படி, அந்த ஸ்டாண்டர்டுக்காக வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஸ்டின் பார்த்த உடனே நம்ம வந்து அப்செட் ஆகக்கூடாது. சில பேர் வந்து எக்ஸாம் போயிட்டுருப்பாங்க, போன உடனே கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்லாம் மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு எழுந்து வந்துடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த விஷயம் எல்லாருக்குமே பொதுவானது தான். ஸ்டேட் டாப்பராக இருந்தாலும் சரி, கடைசி கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும். பட் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த வாஸ்ட் ப்ரிப்பரேஷனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எலிமினேட் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு சமயத்தில் தெரியாமல் சூஸ் பண்ணும்போது உங்கள் இன்ஸ்டிங்க்ட் சொல்லும் இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் கரெக்டாக வரலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து வாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே டஃப், நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டஃப்பாக இருக்கும். பட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூட், இந்த 3 தான் வந்து நம்மளோட தாரக மந்திரம். ப்ரிலிமினரி கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரிலிமினரிக்கு வாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே 6th 12th வரைக்கும் தரவாக நான் படிச்சிருவேன். என்னால் முழுசாக படிக்க முடியலனாலும், மெமரைஸ் பண்ண முடியலனாலும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓரல் ரீடாவது நான் படிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். குறிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது மூலமாக தான் டிஎன்பிசியோட பல்ஸை நம்மளால் வந்து பிடிக்க முடியும். ஸோ டிஎன்பிசி வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கும், டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் அவசியம் இருக்கணும். ஸோ ப்ரிலிமினரின்னு வந்தாலே ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த சைடு இருக்கணும், புக்ஸ் இந்த பக்கம் இருக்கணும். ஸோ இது நம்ம படிக்க புக்ஸ் எல்லாமே ரெண்டுமே படிக்க நமக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிடும். ஸோ அடுத்து கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் நான் எப்படி தப்பு பண்ணேன், இது எப்படி சூஸ் பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னோடய அட்வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து கம்பைல்டு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். இங்கே கம்பைல்டு மெட்டீரியல்ஸ்க்கு வந்து படித்தாலே போதும். சமீப காலமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெருசாக கொஸ்டின் கேட்குறதில்ல. பட் இருந்தாலும் ப்ரிப்பரேஷனில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் நம்ம எங்கேஜ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரணும். அடுத்து வந்து கவனக்குறைவு, நம்ம எதில் வந்து கவனக்குறைவாக இருப்போம் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி 36வது கேள்விக்கு 37வது கொஸ்டினில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த விஷயம் செய்யக்கூடாதுன்றதை வந்து ஒவ்வொரு செகண்டும் ப்ரிலிமினரி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறது வந்து இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு சில மிஸ்டேக் கூட நம்ம வந்து மென்டலி அப்செட் பண்ணிடும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும். குரூப் 1 எக்ஸாம்ஸில் வந்து நம்மளால் ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும், அடுத்த ஸ்டேஜ் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்குள்ளே எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். ப்ளஸ் வந்து பாசிட்டிவான பீப்புள்கிட்ட நான் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நிறையா பாசிட்டிவான பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நெகட்டிவ் பீப்புள்கிட்ட நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸ் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். 4 அட்டெம்ப்ட்ஸ்லையுமே வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா, ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியுதுன்னா அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே நான் படிச்சிட்டேன். நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் 6th 12th வரைக்கும் எல்லா புக்கும் நான் படிச்சிட்டேன். இப்போ சமீபத்தில் முன்னாடி சமச்சர் புக் இருந்துச்சு, அந்த புக்கு நான் படிச்சிட்டேன். இப்போ கரண்ட்டில் இருக்க புக்ஸும் நான் படிச்சிட்டேன். ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸும் நான் சொன்னேன், அந்த புக்ஸுமே நான் படிச்சிட்டேன். ஸோ எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து தருவாயிட்டோம். நமக்குள்ளே சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே கிடச்சிருச்சு. பட் நம்மளோட ப்ரிப்பரேஷன் டிஎன்பிசிக்கு ஓரியன்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதை நான் முன்னே சொல்லிட்டேன். அடுத்த செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2022ல் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வைப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் எந்த ஒரு எக்ஸாம் நடந்தாலையும் அது கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் வந்து நமக்கு தெரியும் டிஎன்பிசி வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அவங்களோட பல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நாமளே அப்டேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே டிஎன்பிசியில் எந்த ஒரு எக்ஸாம் நடந்தாலும் முதல்ல அதுக்கு ஆன்சர் கீ விட்ட உடனே அதை நான் டவுன்லோட் பண்ணி நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ அது மூலமாக வந்து டிஎன்பிசி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்ககிட்டருந்து என்னென்ன மாற்றம் வருது, அந்த விஷயங்கள் வந்து எனக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ அதனால் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது நான் தெளிவாக இருப்பேன். ஸோ இந்த விஷயம் வந்து மெயின்ஸில் தான் கேட்பாங்க, இந்த விஷயம் வந்து ப்ரிலிமினரி தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் டிவைட் பண்ணிவிடுவேன். நான் இவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் போதும், இந்த ஏரியாவில் வந்து நான் வீக்காக இருக்கேன்னா வந்து அந்த ஏரியா வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அது இப்போ நான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமி வந்து என்னால் சரியாக பண்ண முடியல அப்படின்னா வந்து எக்கனாமி பார்ட் வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். காரணம் என்னென்னா வந்து 200 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம 145 140 போட்டால் போதும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ காமனாக நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வருவாங்க, ஒரு அட்டம் 2 அட்டம்ப்டில் ஃபெயில் ஆன உடனே
எல்லாருமே இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது டிவேட் ஆகிடுவாங்க. இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். அவங்களோட ஆம்பிஷன் வந்து குரூப் 1 இருக்கும். பட் நான் குரூப் 4 எக்ஸாம் நான் சும்மா ட்ரை பண்ணுறேன், நான் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிடுவாங்க. போஸ்டிங் வாங்கிடுவாங்க. போஸ்டிங் போனதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ எந்த இடத்துல நமக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம லைஃப்பில் ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்கோ அப்போ தான் நம்ம யார் அப்படின்றத வந்து அந்த ஒரு விஷயம் உணர்த்தும். ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய அன்கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ அந்த உணர்த்தி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து அன்கம்ஃபர்ட் ஜோன் தான் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கம்ஃபர்ட் ஜோன் நம்ம நோக்கி நம்ம போயிட்டோம்னா நம்மளால் வர முடியாது. ஸோ அதனால் நம்மளோட கோல் எதுன்றதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் எந்த எக்ஸாம்ஸும் எழுத வேணாம்னு நம்ம சொல்ல, கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம எழுதணும். பட் நம்ம யார், நம்மளோட கோல் என்னன்றதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம், எந்த வேலைக்குனாலையும் போகலாம், எந்த ஒர்க்னாலையும் நம்ம செய்யலாம். பட் நம்ம என்ன செய்யணுன்றதில் தெளிவாக இருக்கணும்.